ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனையே நமः. கர்க்கடே பூர்வவல்குன்யாம் துளசி கனனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகீம். கோத பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணிமாடன் தோன்றுமோர் நீதியாய் நல்ல பத்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐக்கேந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என திருப்பாவையின் ஏற்றமானது உரைக்கப்படுகின்றது. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் என்ன அதனுடைய வைபவமானது அமைந்துள்ளது. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் எழுத்தாய் மனமே மகிழ்ந்து பக்தியிலே பிஞ்சிலேயே பழுத்தவள். அதாவது எம்பெருமானிடத்திலே செலுத்துகின்ற பக்தியானது முதலிலே அவன் அடியார்களிடத்திலே செலுத்தப்பட வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவளாக இளம் பிராயத்திலேயே அதனை அனுஷ்டித்து காட்டினாள். பகவானுக்கு அடியவர்களாக இருப்பவர்களிடத்திலே பக்தியை செலுத்தி ஆகையாலேயே பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை என்று விசேஷிக்கின்றார் மணவாள மாமுனிகள். அப்படி பாகவதர்களிடத்திலே பக்தி ஆகையால் தான் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என எவருக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்திலே விருப்பம் இருக்கின்றதோ அனைவரும் வாருங்கோள் என்றபடிக்கு 5,00,000 குடியில் இருக்கிற ஒரு பெண் விடாமல் வர வேண்டும் என்ற அவாவோடு அனைத்து அடியார்களையும் அழைத்தாளாண்டாள். அப்படி அவள் அழைக்க எல்லோரும் வந்துவிட்டார்கள். ஆனால் 10 பாகவதோத்தமர்கள் உத்தம ஸ்திரீகளான பெண்கள் இன்னும் எழுந்திருக்கவில்லை. வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் தெருப்பாதம் பணிந்து அப்படி வேதம் வல்லார்களாக இருக்கின்ற 10 உத்தம ஸ்திரீகள். என்ன வேதம் வல்லார்கள்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதை நன்கு அறிந்திருந்தவர்கள். பிராபிய பிராபகங்கள் அவற்றை வேதங்கள் எவ்வண்ணம் உரைக்கின்றனவோ அதனை சிந்தாமல் கொண்டு அதன்படி கடைப்பிடித்தவர்கள். பிராபியம் என்னால் இலக்கு. இவர்களுக்கு எது புருஷார்த்தம்? இலக்கு என்னால் கைங்கரியம், அதாவது கண்ணனுக்கு செய்கின்ற கைங்கரியம். அப்படி கண்ணனுக்கு செய்கின்ற கைங்கரியத்தை அருளுமவன் யாரென்னால் கண்ணனே. ஆக பிராபியமும் கண்ணனே, பிராபகமும் கண்ணனே, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாட்டிலேயே அறுதியிட்டார்கள். இந்த பிராபிய பிராபகங்கள் நாராயணனே என்பதை அறிவிப்பதே திருப்பாவை திவ்ய பிரபந்தம். வெற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று தெரிவித்தார்களே. அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை உடைய ஆண்டாள் 10 உத்தம ஸ்திரீகள் இன்னும் எழுந்திருக்கவில்லை. ஆக ஒருத்தி குறைஞ்சா கூட கிருஷ்ணானுபவத்திற்கு அது பூர்த்தி அல்ல என்று அந்த 10 பேர்களுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடினாள். அப்படி எழுப்பப்பட்ட 10 பேரும் இவர்கள் கோஷ்டியிலே வந்து சேர்ந்தார்கள். அப்படி எல்லோருமாக சேர்ந்து கொண்டு ஸ்ரீ நந்தகோபருடைய திருமாளிகை அடைந்தார்கள். அப்படி அணைந்து அங்கிருக்கின்ற கோயில் காப்பானுக்கும் வாயில் காப்பானுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே என்று 16ஆம் பாட்டிலே இப்படி அவர்கள் அனுமதி வேண்டி நிற்க அவர்களும் இவளை உள்ளே செல்லும்படி அனுமதித்தனர். அந்த அனுமதியானது கிடைத்தவுடன் இவர்கள் அனைவரும் உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி உள்ளே சென்றவுடன் முதல் கட்டிலே ஸ்ரீ நந்தகோபர் படுத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயின்னு.
அவர் எழுந்து இவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்க அடுத்த கட்டிலே இருக்கின்ற யசோதை பிராட்டிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அறிவுராய் என்ன, அவள் கண் திறந்தாலே போதும். நந்தகோபர் எழுந்து அருள் செய்ய வேண்டும். பிராட்டியோ கிருக்கண் கடாட்சத்தை காட்டினாலே அதுவே நமக்கு பேரு என்ன யசோதாய் அறிவுராய் என்று தெரிவித்தார்கள். அவளும் கண் திறந்து இவர்களுக்கு அருள் கொடுக்க கடாட்சத்தை அருள இவர்கள் அடுத்த கட்டிலே இருக்கின்ற கண்ணபிரானுக்கு எழுப்பினார்கள். அம்பரமூடரத் தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய். கண்ணன் எழுந்திருக்கவில்லை. நம் அண்ணனை எழுப்பி பிறகன்னோ நம்மை எழுப்பி இருக்க வேண்டும் என்று கண்ணன் அப்படி எழுந்திருக்காமல் இருந்தான். அவன் குறிப்பறிந்து இவர்கள் நம்பி மூத்த பிரானான பலராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். செம்பொற்களிடச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலன். நீயும் உறங்காமல் உன் தம்பியான கண்ணனும் உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும் என்று திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அப்பொழுதும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை. இவர்கள் முதல்லே பிராட்டி எழுப்பி பிற்பாடென்றோ நம்மை எழுப்பி இருக்க வேண்டும் என்று பேசாமல் கிடந்தான் கண்ணன். அவன் குறிப்பறிந்தார்கள். ஆகையாலேயே உந்துமதுகளிட்டன் ஓடாத நோழ்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று பிராட்டியினுடைய புருஷகாரத்தை பற்றி அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் 18ஆம் பாட்டிலே. அப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடி செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. ஏதோ உங்களுக்கெல்லாம் காரியம் செய்யணும், அதனால எழுந்து வரேன் அப்படின்னு இல்லாமல் இது நம்முடைய காரியம் என்று நினைத்து மகிழ்ந்து வந்து கதவை திறக்க வேண்டும் என்று அவளுடைய புருஷகாரத்தை வேண்டினார்கள். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் வந்து மகிழ்ந்து திறவாய் என தெரிவித்தார்கள். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்கைமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழப்பட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய் என மார்கழி மாதம் 19ஆம் நாள். ஆகையாலே திருப்பாவை கிரமத்திலே 19ஆம் பாசுர அனுபவங்கள் இவற்றின் விசேஷார்த்தங்களை விண்ணப்பிக்க வேண்டும். இச்சபையிலுள்ள பெரியோர்கள் அடியேனுக்கு இட்ட நியமனம். பெரியோர்களது அருளை கொண்டு அடியேன் யதாசக்தி யதாமதி விண்ணப்பிக்க முயல்கின்றேன். பாட்டுக்கு அவதாரிகைன்னு முதல்ல கொஞ்சம் விளக்கத்தை பார்த்தோம். நப்பின்னை பிராட்டி எழுப்பி செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் என்ன விண்ணப்பித்தார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். உடனே பிராட்டியும் மகிழ்ந்து எழுந்து வந்து கதவை திறக்க முற்பட்டாள். இதை பார்க்கறான் கண்ணன். அம்பரமூடரத் தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் என்று முதலில் தன்னை என்றோ எழுப்பினார்களே வாய்ச்சிறுமியர்கள். அதனால நாமத்தான போய் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாமதான போய் கதவை திறக்கணும். அதை விட்டுட்டு இப்போ பிராட்டி நப்பெண்ணை ஏன் முற்படுகின்றாள், அவள் ஏன் முன்னாடி செல்கின்றாள் என்று கண்விழித்து எழுந்து கதவு திறக்கச் சென்ற நப்பெண்ணை பிராட்டை வலுக்கட்டாயமாக கட்டிக்கொண்டு போய் படுக்கையிலே சாய்த்தான் கண்ணபிரான். அப்படி கண்ணபிரான் வந்து பிராட்டியை தொட்டு படுக்கையிலே தள்ளிய பொழுது இவருடைய ஸ்பர்சத்தாலே தானும் மயங்கி அப்படி 2 பேரும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியம்னா உதவி, அதாவது தன்னை நாடி வந்தவர்களுக்கு தரிசனம் தந்து அருளுவதை மறந்து மயங்கி இருந்தார்கள். நேரம் சென்று கொண்டே இருக்கின்றது. தாங்கள் வந்த காரியம் நிறைவேறாமல் இருக்கின்றதே என்று வருத்தப்பட்டார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். அதற்கு காரணம் கண்ணனுடைய தரிசனமானது இன்னும் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம். அதை அடைய வேண்டிய நேரம் தள்ளிப்போகின்றது, காலம் தாமதிக்கின்றது என்று வாசலிலிருந்து கோபிமார்கள் மீண்டும் நப்பின்னை பிராட்டிதான் கண்ணபிரான் எழுந்திருக்காத வண்ணம் செய்து கொண்டிருக்கின்றாள் என்று நினைத்து
மீண்டும் அவளையே அழைத்து எழுந்து வந்து கதவை திறந்து பிரானை பெற்றுத்தர வேணும் என்று பிரார்த்திப்பதாக இந்த பாசுரமானது அருளி செய்யப்பட்டுள்ளது என்று அவதாரிகை. அப்ப பிரானும் எழுந்திருக்கவில்லை, பிராட்டியும் எழுந்திருக்கவில்லை. இதனாலே தன்னை பற்றியவர்களிடத்திலே பிராட்டியும் பெருமானும் மாறி மாறி கொள்ளுகின்ற பரிவு. பகவான் சுவாதந்திரியன். அந்த சுவாதந்திரியாத்தாலே தன்னை அடைந்தவர்களை புறந்தள்ளக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன் எம்பெருமான். அப்படி தன்னை வந்தடைந்த சேதனங்களை எம்பெருமான் அப்படி உதாசீனனாக இருந்து புறந்தள்ளும் பொழுது பிராட்டியன்னோ முன்னின்று புருஷகாரம் செய்து அந்த எம்பெருமானிடத்திலே அந்த சேதனுக்காக பரிந்து பேசி அவனுக்கு நற்கதியை அளிப்பவளாக இருக்கின்றாள், எம்பெருமானோடு சேர்த்து வைப்பவளாக இருக்கின்றாள். இப்படிப்பட்ட புருஷகாரத்தன்மையை உடைய பிராட்டி, கருணையே வடிவெடுத்தவளான பிராட்டி. அப்படிப்பட்ட பிராட்டியும் ஒரு சேதனன் வந்து எம்பெருமான் முன்பும் தன் முன்பும் நிற்கையிலே, அந்த மிதுனத்திலே அந்த சேர்த்தியிலே ஒரு சேத்தனன் வந்து அவர்கள் முன்னே சென்று நிற்கையிலே இவனெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவ்வளோ குத்தம் பண்ணியிருக்கான், இவனை போய் ஏத்துண்டுட்டா நம்ம கதி தான் என்னாகும், அப்புறம் நமக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு பிராட்டி பேசுவாளோ என்று நினைக்கின்றான் எம்பெருமான். தன் அடியார் திறத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்தாரேல் நன்று செய்தார் என்ன அந்த புருஷகாரத்தை தன்னுடைய தலையிலே ஏறிட்டு கொண்டு அடியார்களுக்கு காரியம் செய்பவனாம் கண்ணபிரான். ஆனால் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சேத்தனர்களிடத்திலே செலுத்துகின்ற பரிவு. இப்படி பேசப்பட்டவர்கள் இப்பொழுது தங்களுக்கு கதவை திறக்காமல் இருக்கின்றார்களே, ஒருவரை ஒருவர் அப்படி தள்ளிக்கொண்டு வந்தல்லவோ கதவை திறக்க வேண்டும், ஆனால் எழுந்திருக்க முற்படுபவர்களை இன்னொருவர் எழுந்திருக்க ஒட்டாமல் தடுக்கின்றதே என்று வருத்தப்பட்டு இந்த பாசுரத்தை அருளி செய்கின்றார்கள். ந கஷ்டித் நாபராத யதி என்னபடிக்கு பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து சேத்தனர்களுக்கு தங்களுடைய கருணையை கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்பதானது காட்டப்படுகின்றது. அப்படி இருக்க இப்பொழுது இருவருமே எழுந்திருக்காமல் இருக்கின்றார்களே. நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் செய்து என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கின்றாரே. நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் என்ன அந்த மிதுனம், அந்த மிதுனத்திலே அவளுடைய அருளை பெறுவதன்னோ நமக்கு உத்தேசியம் என்ன? பிராட்டியும் எம்பெருமானையும் சேர்த்து பற்றுகை. ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறைவுடையும் வாழ்கெண்டையொன்கண் மடப்பெண்ணைதன் கேள்வன் என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். வாழ்கெண்டையொன்கண் மடப்பெண்ணைதன் கேள்வன் கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை. அப்படி சென்ற பாட்டிலே செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் என்னை இவர்கள் நப்பெண்ணை பிராட்டியை எழுப்பினார்கள். அதனால நப்பெண்ணை பிராட்டி எழுந்துகிறார். ஆனால் நாம தானே இவாளுக்கு காரியம் பண்ணணும், அதனால இவள் முற்படக்கூடாது என்ன கண்ணன் அவளை எழுந்திருக்க விடாமல் தடுத்தான், அணைத்தான். ஆகையால் கண்ணனை முதலே இந்த பாசுரத்தாலே எழுப்புகின்றார்கள். விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் என்று கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். முதலாய் இப்படி குத்து விளக்கெரிய என்ன தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ன 9ஆம் பாசுரத்திலே ஒரு பெண்ணை எழுப்பினார்கள். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவளாக இருந்த அவளுடைய திருமாளிகை. இங்கும் பிராட்டியினுடைய ஐஸ்வர்யம் பெண்களுக்கெல்லாம் தலைவி ஆயிற்று. அவளுடைய ஐஸ்வர்யமானது இன்னும் பிரகாசமாக இருக்கும். என்னும் இவர்கள் படுத்திருக்கின்ற அறையிலே குத்துவிளக்கானது எரிகின்றது. குத்துவிளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசைனத்தின் மேலேறி நல்ல போக்கியமா இருக்கான. அது குத்துவிளக்கெரிய என்ன இவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ரொம்ப வருத்தத்தோடு இவா குத்துவிளக்கெரிய என்ன தெரிவிக்கின்றார்கள். என்ன வருத்தம்னா இவர்கள் வந்திருப்பது இருளிலே, நல்ல பனியிலே. நாங்கள்லாம் இருளை தேடியும் கல்லும் முள்ளுமான வழிகளிலே விரைந்தோடி மணற்குன்றுகளிலே கிடந்தும் கூர்மழை போல் பனிக்கூதலைது கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார்மணற்குன்னில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன்னு நாயக்காபாவத்தில் பிரணயரோஷம் தலைக்கெடுத்து குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பாசனம். கூர்மழை போல் பனிக்கூதலைது கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார்மணற்குன்னில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே. பறை தரேன் கண்ணன் தான் சொன்னான், வர சொன்னான்.
அரபரமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்னேன்தான். அவனுடைய பொய்யான வார்த்தையை கேட்டு கூர்மழை போல் பனிக்கூதல் இது பெரிய மழையைப் போல் பெய்கிற பனியாலே உண்டான குளிரிலே அகப்பட்டு யார் பார்த்து விடுவார்களோ என்று கூச்சப்பட்டு பயத்தினாலும் குளிரினாலும் கூர்மழை போல் பனிக்கூதல் இது கூசி நடுங்கி யமுனை ஆற்றில் அப்படி குளிரினாலும் நடுங்கி யமுனை நதியில் பெரிய மணல் மேட்டில் வார்மணற்குன்னில் புலர நின்றேன். கண்ணனின் வருகையை எதிர்பார்த்து வாசுதேவா உன் வரவு பார்த்து அவனுடைய தரிசனத்தை காண்பதற்காக விடியமளவும் ஏங்கி கிடக்கின்றோம். இப்படி நாங்கள்லாம் ஏக்கத்தில் இருக்கோம். நாங்கள்லாம் ஏக்கத்தில் இருக்கச்சே உன்னுடைய பாக்கியம்தான் என்ன போக்கியம்தான் என்ன, குத்து விளக்கெரியவன்னோ உன்னுடைய போகமானது இருக்கின்றது. கட்டில் மேல் பஞ்ச சயனத்தின் மேலன்னோ உன்னுடைய கிடக்கையானது இருக்கின்றது. வருத்தப்பட்டு பேசுகின்றார்கள் குத்து விளக்கெரிய. குத்து விளக்கெரியனா ஏதோ நம்மை போலே விடுகிறதே என்ற பயமும் இன்றி, விடியுமோ என்ற அச்சமும் இன்றி, இருள் தேடவும் வேண்டாமல் பகலை இரவாக்கவும் வேண்டாமல் விளக்கின் ஒளியிலே கண்ணனின் முகத்தை பார்த்து கொண்டு படுக்கையில் கிடக்கின்றாய். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இது என்ன பேசுகின்றார்கள். மேலும் இவ்வளோ கட்டிலில் நல்ல மெத்தன்னு இருக்கின்ற பஞ்சசயனத்தில் பஞ்சனையில் அதற்கு மேலும் கண்ணனை அணைத்து கொண்டு கிடக்கின்றான். குத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்க மேல் என்ன அவனுடைய போகமானது இருக்கின்றது. மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி ஆனால் இப்படியோ போகத்தை அனுபவிச்சுருக்கச்ச தாங்கள்லாம் தரையில் கிடந்து படுகின்ற பாட்டை அறிவிக்கின்றார்கள், அயர்ந்து பேசுகின்றார்கள், வருத்தப்பட்டு உரைக்கின்றார்கள். இப்படி எம்பெருமானுக்கும் பிராட்டியானையவள் விளக்காக திகழ்கின்றாள் போலும் என்கிறார்கள் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் என்றபடிக்கு. குத்து விளக்குன்னா விளக்குகளில் 2 விதமான விளக்கு உண்டு. ஒன்று தோரண விளக்கு, மற்றொன்று குத்து விளக்கு. என்ன வித்தியாசம்னா, தோரண விளக்கை ஓரிடத்தில் கட்டிவிட்டால் அதை வேறெங்கிலும் மாற்றி வைக்க முடியாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் குத்து விளக்கை ஓரிடத்தில் வைத்த போதிலும் அதை எடுத்து இன்னொரிடத்திலே எங்கு வேண்டுமானாலும் வைக்கும்படியான தன்மையை உடையதாக இருக்கின்றது. ஆகையால் குத்து விளக்கெரிய. அதனாலதான் உங்களை குத்து விளக்காகவே கருதுகின்றோம். நாங்கள் எங்கும் உங்களை இருத்தி உங்களுக்கு அடிமைகள் செய்ய விரும்புகின்றோம். அதனால் தோரண விளக்கை போல் நீங்கள் ஒரே இடத்தில், அதாவது உள்ளே கிடப்பது வேண்டாம், எழுந்து வந்து உங்கள் அருள் என்னும் ஒளியை தந்து எங்களை கடாட்சிக்க வேண்டும். கதவை திறந்து எங்களுக்கு ஞானமாகிற அந்த ஒளியை தர வேண்டும், ஞானக்கைதா என்று பிரார்த்திக்கின்றார்கள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி. கோட்டுக்கால் கட்டில்னா குவலையாபேடம் என்னும் யானையை கண்ணபிரான் தன்னுடைய புஜபலத்தாலே அதனுடைய தந்தங்களையே பிடுங்கி அடித்து முடித்தானே, அந்த வெற்றி தோற்ற அந்த தந்தத்தினாலேயே செய்யப்பட்ட கோட்டுக்கால் கட்டில். யானை தந்தங்களால் செய்த கால்களை உடைய கட்டிலே மெத்தன்னிருக்கும் பஞ்சனையின் மேலே, மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி. கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை. இப்படி நன்கு கொத்தாக மலர்ந்த பூக்களை அணிந்த நப்பெண்ணை பிராட்டியானவள் படுத்து கிடக்கின்றாள். நப்பெண்ணை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அவள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு அவளுடைய மார்பகங்களை தன்னுடைய திருமார்பால் அணைத்து பிடித்துக் கொண்டிருக்கின்றான் கண்ணபிரன். மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி. ஏதோ முன்பு ராமனாக துறவதரித்தானே, வனவாசம்லாம் போனானே, அங்கே மெல்லணமேல் முன்துயின்னாயின் நினைப்போய் வியன் கானமரத்தின் நிழல் கல்லணமேல் கண்துயிலக் கற்றனையோ காகுத்தாகிரிய கோவேன்னு தசரதர் புலம்பலாக குலசேகராழ்வார் அருளிச் செய்கின்றார். அப்படி கல்லணையில் கல்லையே தலையணையாகவும் படுக்கையாகவும் கொண்டு உறங்கினானே முன்பு ராமனாகத் தோன்றிய பொழுது. அந்த தாபம் தீங்கு இன்னும் மிருதுவான மெத்தையிலே மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி அவன் எழாதபடிக்கு கட்டி வைத்திருக்கின்றாயோ என்று. மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். மலர் மார்பான்னு தெரிவிக்கின்றார்கள். நல்ல விகாசத்தை உடைய மார்பு. ஸ்ரீ மகாலட்சுமியானவள் தான் இருக்க வேண்டிய பிரதான இடமாக எம்பெருமானுடைய மார்பையே கொண்டிருக்கின்றாள். இதனாலேயே பெருமானானவன் திருமார்பன் என்று அழைக்கப்படுகின்றான். திருமருமார்பன் என்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத் துயர்களெல்லாம் எருவரக் கொன்னு சுட்டிட்டு ஈட்டியவனையரேலும் அருவினைப் பயனுதையார் அரங்கமான குருளானென. திருமாருமார்பன் எம்பெருமானை ஒரு முறை பேசிவிட்டால் போதுமாம். நாம் எவ்வளவு பாப்பங்கள் செய்தாலும் அவை அனைத்தும் க்ஷண நேரத்தில்
மாய்ந்து போகும் என்று காட்டுகின்றார் தொண்டடிப்படி ஆழ்வார். திருமருமார்பன் என்னை சிந்தையுள் திகழ வைத்து அருவினை பயனதுய்யார் அரங்கமான் அகுரலானே என்று காட்டுகின்றார். அப்படி ஸ்ரீ மகாலட்சுமி தன்னுடைய மார்பிலே கொண்டிருப்பதாலேயே எது பிரம்மம் என்ன வேதங்கள் எல்லாம் ஆராய்ந்து வந்துதான். ஆக திருமகளை தன்னுடைய திருமார்பில் உடைய விஷ்ணுவையே பிரம்மம் பரபிரம்மம் என்று அடையாளம் கண்டனவாம் வேதங்கள் எல்லாம். அப்போது மலர்ந்த பரிமளம் மிக்க பூக்களை அணிந்த அழகிய கூந்தலை உடைய நப்பெண்ணை பிராட்டியின் திருமார்பில் உள்ள முளைத்தடங்களின் மீது உன்னுடைய திருவடிகளை வைத்து கிடக்கின்றாயே. திருமார்பா, உன்னையே எப்பொழுதும் எங்கள் சிந்தையில் வைத்து தியானிக்கின்றோம். நல்ல விகாசமான மலர்ந்த மார்பனாக இருக்கின்ற எம்பெருமான் பாரமாய பழவினை பற்றெடுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். வைத்ததன்னு என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனன் கொல் அரியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே. திரு ஆரமார்பு ஸ்ரீவத்சம் என்ன பிராட்டி என்ன அத்தனை பேரையும் கொண்டிருக்கின்ற மார்பு, நல்ல விகாசத்தோடு இருக்கின்ற மலர் மார்பன். மலர் மார்பா, வாய் தரவாய் தாளால் உலகம் அளந்த அசவேகொல் வாழாக் கிடந்தரளம் வாய் தரவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. திருவல்லிக்கேணியிலே இருக்கின்ற மன்னாதனுக்கு ஸ்ரீ ரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் அருளி செய்கின்றார் திருமழிசைப்பர். நேர போய் இந்த ரங்கநாதனை சேவிக்கிறார். ஆள் 2 வார்த்தை பேசலாமே அப்படின்னு கேட்கிறார். பகவான் ஒன்றும் வாயை திறக்கிற மாதிரி இல்லை. மெத்தென்ன பஞ்ச சைனத்தின் மேலேறின் அந்த திருவனந்தாழ்வான் மீது இப்படி திருக்கண் வளர்ந்தருகின்ற இந்த யோக நித்திரையிலே இருக்கின்றான் எம்பெருமான். பேசாமல் இருக்கிறதுனால ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துடுத்து. ரொம்ப அயற்சியில படுத்துட்டு இருக்கியோ, தாளால் உலகம் அளந்த அசைவேகுல் உலகங்களை எல்லாம் அளந்த அயற்சியாலேயே எப்படி வாழா கிடந்தரலும் வாய் தரமான் என்ன படிக்க நான் எவ்வளவு பேசியும் நீ பதில் பேசாமல் இருக்கின்றாயே. நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான இந்தளவாய் நாகத்தனை என்று அருளிச் செய்கின்றார். மலர்மாபா வாய்த்திரவாய் என்று அழைத்தும் எம்பெருமான் பேசவில்லையாம். பெருமானையும் பிராட்டியும் பிரிக்கக்கூடாது என்று எழுந்திராய் என்ன கோராமல் இருந்த இடத்திலிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுவாயாக என்ன விண்ணப்பிக்கின்றார்கள். வாய் திறவா என்பதனால வாய் திறந்து மாசுச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா போருமா, எழுந்திருக்கலாம் வேண்டாம் என்று தெரிவிக்கின்றார்கள். நான் எழுந்தே ஆக வேண்டும் என்று மாரிமலை மூஞ்சல் பாசுரத்திலே விண்ணப்பித்தார்கள். இங்கே ஏதோ போனா போட்டோம், கொஞ்சம் அயற்சியில் இருக்கான் போல், கொஞ்ச நாள் தூங்கட்டும், அதனால எழுந்தெல்லாம் வரவானா. இருந்த இடத்திலிருந்து ஒரே வார்த்தை மாசுஜா மலர் மார்பா வாய் திறவாய் என்று பேசுகின்றார்கள். உடைய மலர் மார்பா வாய் திறவாய் என்று சொல்லி கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அவன் எழுந்திருக்கவில்லை. இனிமேல் பிராட்டி எழுப்பி அவருடைய புருஷகாரத்தை பற்றுவோம், அப்பொழுதுதான் அவன் எழுந்திருப்பான், தங்கள் காரியம் செய்வான் என்று இப்பொழுது பின் அடிகளாலே ஈற்றடிகளாலே பிராட்டிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் தொழிலழ வட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்த கெல்லாயார் தத்துவமன்னு தகவேல். கொஞ்சம் இடிச்சு இடிச்சு பேசினாதான் எழுந்து பாப்போல் இருக்கு. அது பிராட்டியா இருந்ததுன்னா தோழிமார்களான எல்லாருக்கும் ஒரே கோட்பாடு தான். தட்டி தடவை எழுப்பினா யாரும் எழுந்துக்க மாட்டான், 4 அடி போட்டா எழுந்துருவான். அதனால இங்க பிராட்டிக்கும் சில வசனங்கள் கொடுக்கின்றார்கள். மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் தொழிலழவட்டாய்கான். இப்படி கண்ணபிரானை மலர் மார்பா வாய் திறவாய்னு சொன்ன உடனேயே ஏதோ கண்ணன் 2 வார்த்தை பேசினானும் வாயத் திறந்தானா. நீங்க கம்முன்னு இருங்கோ, இப்போ ஒன்றும் நீங்க பேச வேண்டாம், இப்போ பேசி என்ன ஆக போறது என்று பிராட்டி அடக்கி விட்டானாம் கண்ணபிரானை. என்னத்தினால நம்மவர்களுக்கு இவன் முற்படக்கூடாது என்ன வாய் திறவாமல் இருக்கும்படி சைகை செய்ய கண்ணன் தானும் அடங்கி ஒடுங்கி பேசாமல் இருந்தான். அது யசோதை பிராட்டி ஏதோ கைத்தலை கட்டி அப்படி கம்பனரு பேசக்கூடாதுன்னு சொன்னபொழுது கை கட்டி வாய்ப்போத்தி நின்றானே. அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணுகொள் செஞ்சிறு வாய்நளிப்பதுவும் தொழுகையும் எவை கண்ட யசோதை தொல்லை இன்பத் திருதி கண்டாளேன்னு அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கம் அப்படி பயத்தோட கண்ணில் தண்ணீர் தரும்பர்தான். அணுகொள் செஞ்சிறு வாய்நளிப்பதும்னு அந்த வாயில தெரிஞ்சுதான் அந்த அழுகை. விசும்பிக் கொண்டிருக்கின்ற தோற்றம் எல்லாம் ஒரு பேரின்பமாக யசோதைக்கு கிடைத்த அந்த பேரின்பம் தனக்கு கிடைக்கவில்லையே என்ன தேவகி பிராட்டியானவள் வருத்தமுற்று பேசுகின்றாள் என்ன குலசேகர ஆழ்வாருடைய பாசனம் தேவகி புலம்பலாக. அங்க ஏதோ கை கட்டி வாய்ப்பொத்து நின்றான்னா அம்மா கிட்ட பணிவு. ஆனா இங்க
மனைவி பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே பேசிட்டா நாம்ளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆக அதனால நீங்கள் எதுவும் வாய் திறக்க வேண்டாம், நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்ன பிராட்டியானவள் சைகை செய்ய அவனும் வாய் திறவாமல் இருந்தான். உடனே மைத்தடங்கண்ணினாய் கருத்த பெரிய கண்ணை உடையவளே, இந்த கண்ணானது எங்களை அவனோடு சேர்ப்பதற்கன்னோ பயன்பட வேண்டும், ஆனால் பிரிப்பதற்கு உபகரணமாக இருக்கின்றது. அவன் நினைவாகவே இருக்கும் நீ உன் நினைவொழிய வேறறியாத அவனை ஒரு கண நேரமும் படுக்கை விட்டு எழுவதற்கு விடாமல் இருக்கின்றாயே, எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் நீ உன் மணாளனை. அவனை ஒரு க்ஷணம் கூட பிரியக்கூடாது அப்படின்றதுனால அவனை எழுந்திருக்க விடாமல் தடுக்கின்றாயோ, எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால். அகலகில்லேன் இறையுமென்னு இறையும் அகலகில்லேன் என்னபடிக்கு அவள் வாய் வருவிக் கொண்டிருக்கின்றாளே, எங்காவது கண்ணனை பிரிந்துவிட நேரிடுமோ என்ற அச்சத்திலே பெரிய விராட்டியானவள் அகலகில்லேன் அகலகில்லேன் என்று எப்பொழுதும் க்ஷண நேரமும் உன்னுடைய மார்பை விட்டு பிரிய மாட்டேன் என்று வாய் வருவிக் கொண்டிருக்கின்றாளே. அதனால ஒருவேளை நீ இப்படி அமைதியா இருக்கியோ, எழுந்து வந்தா எங்கேயாவது அந்த பிரிவு ஏற்பட்டு விடுமோ, அதனால பெரிய ஆற்றாமை ஏற்பட்டு விடுமோ, எங்களுடைய ஆற்றாமையை காட்டிலும் உன்னுடைய ஆற்றாமை ஒன்றும் பெரிதாக இராது, உடனே நீங்கள் எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும். கண்ணனை தான் எழுந்துக்க ஒட்டாம தடுத்த, நீயாவது எழுந்து வரலாமே, எழுந்துட்டா அவனை பிரிய நேரிடுமே என்ன அச்சத்தாலே எழுந்திருக்காமல் இருக்கின்றாயோ, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால். என் திருமகள்சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என்று கங்குலும் பகலும் திருவாய்மொழியிலே அருளிச் செய்கின்றார் ஆழ்வார். பராசருடைய பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். இந்த பட்டருடைய அருளாலேயே ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளுக்கெல்லாம் அர்த்தங்களை குறைந்த காலத்திலேயே நன்கு கற்றுத்தேர்ந்தாராம் நஞ்சியர். திருவாய்மொழிக்கு 9,000 படி வியாக்கியான உரையை அருளைச் செய்தவர் நஞ்சியர் என்ன பார்க்கின்றோம். அப்படி அருளைச் செய்தார் என்னால் அதனுடைய பெருமையானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால், தஞ்சீரை ஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி நஞ்சியர் தாம் பட்டர் நல்லருளால் என்றபடிக்கு அந்த ஸ்ரீ பராசர பட்டருடைய திருக்கண் கடாட்சத்தாலேயே நஞ்சியர் தாமும் ஆழ்வாருளைச் செய்த திருவாய்மொழிக்கு எஞ்சாத ஆர்வமுடன் ஆர்வம் சிறிதும் குறையாத படிக்கு மாறன் மறைப்பொருளை என்ன திருவாய்மொழியாகிற அந்த திராவிட வேதம் அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நன்கு ஆய்ந்துரைத்து அருளிச் செய்த விஷயமாக இருக்கின்றது. 9,000 திருவாய்மொழி எவ்வளவு சீர்மையை உடையதாக இருக்கின்றதோ அதற்கு துளியும் பிசகாமல் 9,000 படி வியாக்கியானமானது மிகவும் அழகு பொருந்தியதாகவும் சீர்மை பொருந்தியதாகவும் இருக்கின்ற தன்மை. அதற்கு என்ன காரணம்னா பட்டர் நல்லருளால் என்ன ஸ்ரீ பராசர பட்டருடைய நிர்கேதுமான கடாட்சத்தாலேயே இப்படிப்பட்ட வியாக்கியானத்தை நஞ்சியர் அருளிச் செய்தார் என்ன பார்க்கின்றோம். ஆக எம்பெருமானுடைய கடாட்சம்னா இந்த திருவாய்மொழியில் 1000 பாசுரங்கள், ஆச்சாரியனுடைய கடாட்சம்னா அது 1க்கு 9 9,000 படியாக உதித்தது. இப்படிப்பட்ட பெருமை உடையவராக இருக்கின்றார் சுவாமி நஞ்சி. அல்ல இளம் குறைந்த காலத்திலேயே ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களுக்கு அர்த்தங்களை எல்லாம் நன்கு கற்றுத் தேர்ந்தவர். இப்படி நஞ்சியர் ஒரு பாசுரம் சொல்லி அதற்கு அர்த்தங்களை சாதிப்பராம் பட்டர். அப்படி ஒரு சமயம் இந்த பாசுரத்தை அருளிச் செய்ய செல்லுகின்றார். இந்த பாசுரத்தை சொல்லுன்னு பட்டர் நஞ்சியர்த்தை தெரிவிக்கிறார். என் திருமகள்சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நிந்திரவையிற்றால் இழந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அன்னுரு வேழும் தழுவு நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகளேன் முடிபவள் தனக்கே தெளிகளேன் முடிபவள் தனக்கே. இது பராங்குச நாயகனுடைய திருத்தாயார் பேசுகின்ற பாசுரங்களாக இருக்கின்றன. கங்குலம் பகலும் திருவாய்மொழி. என் மகளை பற்றி உன்னுடைய திருவுள்ளம் தான் என்ன தெளிகளேன், ஒண்ணுமே புரியாம இருக்க, இவளை பத்தி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கின்றாள். இப்படி கேட்கச்ச இந்த 9ஆம் பாட்டுல என் திருமகள்சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என்னை பிரித்து அன்வயித்தாராம் நஞ்சியர். பட்டர் அப்படியே மோகித்து கீழே விழுந்து விட்டாராம். என்னத்தினாலனா அப்படி பிரித்து சேவிச்சுட்டா என் திருமகள்சேர் மார்பனே என்னும் அப்படின்னா திருமார்பன், அப்படி எம்பெருமானை தனக்கு தாரக போஷக போக்கியங்களாக உடையவன்
என்னுடைய ஆவியே என்னும் என்பதாலே காட்டப்படுகின்றது. ஆனால் அந்த மிதுனம் இருக்கின்றது. என் திருமகிழ்ச்சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும்னா அது எம்பெருமானை பற்றி மட்டுமே உரைக்கின்ற விஷயமாகிவிடும். ஆனால் பராங்குசனாகியின் திருவுள்ளமானது அப்படிப்பட்டதல்லவே. ஆழ்வாருடைய உண்மையான திருவுள்ளம் என்ன என்னால் அந்த மிதுனத்திலே இருக்கின்ற அந்த திவ்ய தம்பதிகளே தனக்கு தாரக போக்கிய போஷகங்கள் என்பதாலேயே அதை பிரித்து அன்வைக்கக்கூடாது. சேர்த்தே இடைவீடின்னி இடைவெளி இல்லாமல் அன்வைக்க வேண்டும் என்று என் திருமகிழ்ச்சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என்று நஞ்சையருக்கு போதித்தாராம். அது முதலாக அருளிச் செயல்களே இந்த பாசுரம் வருகையிலே என் திருமகிழ்ச்சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் என்ற இடைவெளி இல்லாமல் என் திருமகிழ்ச்சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் என்ன எப்படிக்கு ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து தாரக போஷக போக்கியங்களாக இருக்கின்றார்களோ அதே போன்று நமக்கும் ஐ வேண்டும் என்பதாலே இதை சேர்த்து அன்வயிக்க வேண்டும் என்று பராசர பட்டர் மூலமாக நமக்கு காண்பிக்கப்படுகின்றது. எத்தனையேலும் பெரிவாற்ற எல்லாயான் இந்த படிக்கு பிராட்டியை விட்டு பிரிய முடியாதவனாக அவன் இருக்கின்றான், அவனை விட்டு பிரிய முடியாதவளாக இவள் இருக்கின்றாள். எத்தனையேலும் பெரிவாற்ற எல்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். தத்துவமன் என்ன தத்துவம்னா எங்களையும் அவனையும் சேர்க்கும் உன்னுடைய புருஷகாரமாகிற தனித்தன்மை. இதுதான் தத்துவம். அவருடைய தத்துவம் யாதுன்னா அவருடைய தன்மை யாதுன்னா சேத்தனர்களை எம்பெருமானோடு சேர்த்து வைப்பது. இருவரையும் முதலிலே உபதேசத்தாலே திருத்தப் பார்க்கின்றாள். அது எடுபடாத பொழுது அவனை அழகாலே திருத்துகின்றாள், நம்மை அறிவாலே திருத்துகின்றாள் பிராட்டி. இதுதான் புருஷகாரம் என்று காட்டப்படுகின்றது. எங்களையும் அவனையும் சேர்க்கும் உன்னுடைய புருஷகாரமாகிற தனித்தன்மைக்கு இது பொருந்தாது. தத்துவமன்னு. அடுத்து தகவன்னு. உன்னுடைய கருணையான குணத்திற்கும் இது பொருந்தாது. தயைக்கு அந்த தயையே வடிவெடுத்தவளாக இருக்கின்ற உன்னுடைய குணத்திற்கு தகவன்னு இது பொருந்தாது என தெரிவிக்கின்றார். தத்துவமன்னு தகவல். இந்த குணம் உனக்கு பொருந்தாதே என்று சொல்லி பிராட்டிக்கு திருப்பள்ளி எழுச்சிப்பாடு இந்த பாட்டாலே எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்து திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். இனி இந்த பாட்டில் காண்பிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் யாது என்பதை பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அனங்கராச்சாரியார் சுவாமி அவர்கள் நிர்வகித்துள்ளபடி அனுபவிப்போம். இப்படி கொங்கமேல் வைத்து கிடந்த அப்பென்ன கொங்கமேல் வைத்து கிடந்த என்ன அருளி செய்துள்ளாளே ஆண்டாள். அதுவே இந்த பாசுரத்திற்கு உயிர் சத்தாக இருக்கின்றது. நத்னால்னா நீளாதுங்கத்தனகிருதடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் என திருப்பாவைக்கு தனியனிட்டு அருளினாரே பட்டர். இந்த பாட்டை கொண்டுதானே அவர் தனியனை அருளிச் செய்தார். அப்பெண்ணை பிராட்டின் உயர்ந்த திருமலைத் தடங்களாகிற மலைச்சரிவில் திருக்கண் வளர்ந்தருளுபவன் என்ன சொல்லி அவனை துயிலெழுப்பினால் ஆண்டாள்னு தனியனிலே அறிவித்தாரே பராசரப்பட்டர். அப்படி பகவான் நப்பெண்ணை கொங்கு மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் தருவான்னு அப்படி பிராட்டி மீது திருக்கண் வளர்ந்தருள்வானோ என்றால் இந்த நிலைமையை எங்க பார்க்கலாம்னா திருவிடந்தைன்னு பேசுறோமே அந்த திவ்ய தேசத்துல பார்க்கலான்னு தெரிவிக்கின்றார் சுவாமி. எதை கொண்டு அனுபவிக்கலாம் என்னால் பெரிய திருமயிலே திருமங்கையாளர் செய்த பாசனம். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுது பிறந்தவளும் நின் ஆகத்திருப்பது அறிந்தும் நின் ஆகத்து இருப்பது அறிந்தும். நின் ஆகம்னா உன்னுடைய திருமார்பிலே இருப்பது அறிந்தும் என்றபடிக்கு பெரிய திருமயிலே திருமங்கையாழ்வார் அருளிச் செய்கின்றாரே அந்த பாசுரத்தையும் அப்பெண்ணை கொங்க மேல் வைத்து கிடந்த என்ற இந்த பாசுரத்தையும் சமன்படுத்தி பார்க்க இதிலே காட்டப்படுகின்ற திவ்யதேசமானது திருவிடந்தை என்பதானது சுவாமியாலே நிர்வகிக்கப்படுகின்றது. இப்படி எத்தனையிலும் பிரிவாற்ற எல்லான ஒரு க்ஷணப்பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரிந்தால் அந்த ஆற்றாமையை தரிக்க முடியாத ஆட்டாளவாக இருக்கின்றாயோ என்ன பேசினார்களே. புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அப்பளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு என்று திருக்குறளிலே திருவள்ளுவர் இந்த தலைவிக்கு திருமேனியெல்லாம் அப்படி பசலை படர்ந்ததாம். என்னத்தினால்னா ஏதோ தலைவனை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்தனால ஏற்பட்ட அந்த ஆற்றாமையினாலேனா அப்படி இல்லையாம். ஏதோ இந்த பக்கத்துலேன்னு அந்த பக்கம் மாறிப்படுத்த அந்த க்ஷணம் ஒரு நொடி பொழுது அந்த பிரிவை தாங்க மாட்டாமல் அவருடைய உடம்பெல்லாம் பசலை படர்ந்ததாம். புள்ளி கிடந்தேன் அவனை அணைத்து கொண்டு கிடந்தேன். அந்த சமயத்திலே இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு குடை பெயர்ந்தேன். அப்படி
நகர்ந்த சமயத்திலே அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு. அந்த க்ஷண நேரத்தில் அவளுக்கு பசலை நோய் ஒட்டி கொண்டுதான். அதெல்லாம் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணிச்ச நம்பிள்ளையோட காலக்ஷேபத்தில் ரொம்ப பிரசித்தமாக காட்டப்படுகின்றது. எல்லாம் பராசர பட்டருடைய நிர்வாகம். இந்த திருக்குறள் விஷயங்கள்லாம் எந்நேர்மை கண்டரங்கி இது தகாது அப்படின்னு அஞ்சரிய நாராய பதிகத்தில் பராங்குச நாயகின் பாசுரம். எந்நேர்மை கண்டிறங்கி இது தகாது என்று தெரிவிக்கின்றாருன்னா அதில் ஒரு தமிழ் கேட்டான். இப்போ பராங்குச நாயகியோ எம்பெருமானை பிரிந்து கிடக்கினாள். அப்போ இருக்கச்ச அப்படி தூதனப்புற வண்டுகிட்ட எந்நீர்மை கேட்டிறங்கி அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனால் எந்நீர்மை கண்டிறங்கின்னு சொல்றது தகுமோ? தலைவனோ இங்க இல்லை, எப்படி கண்டு இறங்கின்னு பேச முடியும்? அப்படின்னா அப்படி அவனை ஒரு க்ஷணம் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு மாறுகையிலே என் உடம்பெல்லாம் பசலை நோய் படர்ந்தவற்றை அவன் அறிவான். அப்படி அறிந்ததாலேயே அவன் கண்டிருக்கின்றான் இந்த ஆற்றாமை. ஆகையாலேயே அவனை பிரிந்து பலகாலம் கிடக்கின்றன. க்ஷண நேரம் பிரிந்தாலும் நான் தரிக்க மாட்டேன் என்பதை அவன் அறிவான் என்பதாலேயே என் நேர்மை கண்டு இறங்கி என்று அருளிச் செய்தார் என்று அது அற்புதமாக பராசர பட்டருடைய நிர்வாகம். அதனை நம்பிள்ளை திருவாய்மொழி உரையில் நூலிலே காலக்ஷேபங்களே சாதிப்பதுண்டாம். ஆக புல்லிக் கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றை பசப்பு எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் என்ன. ஒரு நொடிப்பொழுது கண்ணனைப் பிரிந்தாலும் நப்பெண்ணை பிராட்டியானவள் தரிக்க மாட்டாதவளாக இருக்கின்றாள். ஒரு நொடிப்பொழுது இடம் மாறி படுக்கும் அந்த க்ஷணமும் பிரிவென்று பட்டு பதல் நோய் படர்ந்துவிடும் என்று அப்பிரிவுக்கும் இடம் கொடாதவளாக எழுந்திருக்காமல் இருந்தால் நப்பெண்ணை பிராட்டி என்ற தத்துவம் என்று தகவேல் என்று அருளிச் செய்தார்கள். விண்ணப்பித்த விஷயங்களை பிழையப்பின் அவற்றை க்ஷமித்துள்ளமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். திருமிகு மலையாள ராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.